ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு, இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை ஆஃப் இன்ஸ்பயரிங் மேக்கப் லுக்குன்றதுனால ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்ட்ரஸஸ் நயன்தாராவோட இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் இது. இந்த மேக்கப் லுக்கை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபேஸில் இருக்க டெஃபினேஷன்ஸும் தெரியும். இந்த மேக்கப் லுக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஃபேஸில் வந்து நம்மளோட டெஃபினேஷன் தெரியும் ஆனால் தெரியக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு லுக்கு தான் இது. ஸோ குவிக்காக வீடியோக்குள்ளே போய் இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்றதை பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை டேப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸை டோன் பண்ணுறதுக்காக இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ டோனர் எடுத்து ஆல் ஓவர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட ஃபேஸை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னில் வந்து மேக்கப் வந்து நல்லாவே வந்து பிளெண்ட் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா நிறையா பேட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளென்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசிங் ப்ராசஸ். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எந்த மாய்ஸ்சரைசர் வேணால் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மமா எர்த்தோட ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை எடுத்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்காக இமாலயாவோட இந்த ஒரு காஜல் எடுத்து ஆங்குலர் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த ஐப்ரோவோட டேலை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நான் பெருசாக்கிக்கிறேன். இருக்கிற ஐப்ரோஸை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம லென்த்தி பண்ணிக்கலாம். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இந்த ஐப்ரோ ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப நீளமாக இழுக்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் நீளமாக்கிக்கிறேன். ஐப்ரோஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த LA கேர்ளோட ப்ரோ கன்சீலர் எடுத்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபவுண்டேஷன் போடாமலே வந்து ஃபர்ஸ்ட் நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பேஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட்டு கன்சீல் அண்ட் கவுண்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லுக் பார்த்திங்கன்னா வெளியே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே டிஃபைன்டாக நம்மளுக்கு தெரிய வேண்டாம். அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸில் தான் வந்து நான் கன்சீலர் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்காக என்னோடய ஐப்ரோஸை சுற்றி கன்சீல் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அண்டர் ஐ அண்டு ஹைலைட்டிங் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி டிஸ்கலரேஷன்ஸ் இருக்க ஏரியா ஃபுல்லாத்துலேயுமே நான் இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷில் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் வந்து ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரஷ்ஷை வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியே நல்லா பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த சின்ன ப்ரஷ்ஷை வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இன்னொரு தடவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஒரு தடவை பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த LA கேர்ளோட கான்டோர் ஷேட் எடுத்து என்னோடய கான்டோர் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய சின் அண்ட் சீக் அண்ட் ஃபோர்ஹெட் என்னுடைய நோஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கான்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டெஃபினேஷன் தெரியணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன்னா கான்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ஒரு சின்னதான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பிளெண்ட் பண்ணலை, ஸ்ப்ரெட் அவுட் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பிளெண்ட் பண்ணலை.
ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம கன்சீலர் வந்து நம்மளோட பேஸில் ரொம்ப நிறைய ஜாஸ்தியாக போட்டுட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனும் வந்து இன்னும் நிறைய போட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய போட்டு நம்ம கவர் பண்ணும்போது நம்ம பேஸில் போட்டிருக்க கன்சீலர் அண்ட் கான்டூர் வந்து நம்மளுக்கு வெளியே வந்து தெரியாது, அந்த டெஃபினேஷன் வந்து தெரியாது. ஸோ அதனால் ரொம்பவே லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஃபவுண்டேஷன். அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கான்டூர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து அதே பிளெண்டரை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்சைட்டோட ஹெச்டி செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய ஐ ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக தான் பவுடர் ப்ரஷ் எடுத்து ரொம்ப மைல்டாக தான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஒரு மேக்கப் பண்ணாலும் நம்மளோட காது அண்ட் கழுத்தை வந்து மறந்துடக்கூடாது. அதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு பவுட்ரு வச்சாலும் செட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்பவே செப்பரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லைட்டர் ஆரஞ்சு ஷேடு எடுத்து என்னுடைய க்ரீஸ் லைனில் மட்டும் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு ஷேடோக்காக தான் கண்ணு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணல, வெறும் க்ரீஸ் லைனில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் கீழே லேஷ் லைன் கிட்ட ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு ரொம்ப மைல்டாக ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். தென் வந்து என்னுடைய ஐலைனர் போட்டுக்கிறேன். ஒரு விங்டு லைனர் இல்லாமல் நார்மலான ஒரு ஐலைனர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐலையுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லுக்குக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஐலைனர் தான், விங்டு ஐலைனர் கிடையாது. நெக்ஸ்ட்டு காஜல் யூஸ் பண்ணி என்னுடைய லோவர் வாட்டர் லைனை ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு லைட்டான ஒரு காஜல் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா ஐ லுக் வந்து ரொம்பவே போல்டாலாம் இல்லை, நார்மலான ஒரு ஐ லுக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராக்கு மாஸோட ஃபேப்லஷ் மஸ்காரா எடுத்து என்னோடய லேஷ் லைனை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐலஷ் கர்லர் வச்சு கர்ல் பண்ணிவிட்டு தென் என்னோடய மஸ்காரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா கோட் பண்ணதுக்கப்புறம் நோஸ் வந்து ரொம்பவே செப்பரேட்டாக தெரியுது. ஸோ நோஸ் வந்து ப்ரான்ஸர் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட நோட் ப்ரான்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய லிப்பை யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மார்ஸோட லிப் க்ரையான் பென்சில் எடுத்து என்னோடய லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஒரு நியூட் ஷேட் இது. ஃபில் பண்ணிவிட்டு ஸோட லிப் லைனர் பென்சில் யூஸ் பண்ணி என்னோடய லிப்பை வந்து ரொம்பவே ஒரு ஷார்ப்பான எட்ஜாக வந்து லைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு லுக்கில் பார்த்திங்கன்னா ஷார்ப்பான எட்ஜால் தான் லைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த லுக் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லுக்குக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 5, 6 அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரேங்க் தோணுதோ அதை வந்து நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஸ்பைரிங் மேக்கப் லுக் வேறு ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ட்ரை பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.